கரூரில் நேற்று மாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாம் இருக்கக்கூடிய வேலுச்சாமி புரத்தில்தான் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுதே அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளுவாக மாறி அதற்கு பிறகு ஒருவர் மீது ஒருவர் விழுந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுதே 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நாடு முழுவதையும் பெரும் துயரத்தை ஆழ்த்தியுள்ளது. கரூர் பகுதியை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடையே இது உலுக்கியுள்ளது. குறிப்பாக இந்த 39 பேரில் 9 சிறுவர்கள், 17 பெண்கள், அதே போல் 13 ஆண்கள் இதில் இருக்காங்க. குறிப்பாக ஒரே கிராமத்தைச் சேர்ந்த, அதாவது கரூருக்கு அருகாமையில் உள்ள ஏமூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் பார்க்க போனால் ஒரு தாயும் மகளும் உயிரிழந்திருக்காங்க. அவருடைய அந்த தாய் அவருடைய கணவர்கிட்ட விஜயை பார்த்துவிட்டு தனது மகளுடன் சென்று வருகிறேன் என்று தெரிவித்துவிட்டு சென்ற நிலையில் அவங்க வீடு திரும்பலை. நான் என்னுடைய மனைவியையும் மகளையும் தேடி போய் பார்க்கும்போது அவர்களை பிணவரையில் தான் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டதுன்னு அவருடைய கண்ணீரை விவரிக்கிற காட்சி கேட்பவர்களை கண்கலங்க செய்திருக்கு. இதே போல் தான் தொடர்ச்சியாக 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், அதே அவருடைய 2 குழந்தைகள் மூச்சு திணறி உடல் நசுங்கி உயிரிழந்திருக்க செய்தியும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நள்ளிரவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வருகை தந்து அந்த உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து கண்ணீரஞ்சலி செலுத்தியதுடன் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலையும் தெரிவித்தாங்க. அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பல்வேறு அரசியல் கட்சியினரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு படையெடுத்து சென்று அவர்களுடைய துயரத்தில் பங்கு கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இங்கு சிகிச்சை மேற்கொண்டு வருபவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு விரைவில் அவங்க குணமடைகிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இரவு பகல் பாராமல் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போல ஒப்பந்த பணியாளர்கள் என பலரும் ஒன்றிணைந்து இந்த அவருக்கு சிகிச்சை அளித்து விரைவில் வீடு திரும்பணும் அப்படின்றது எண்ணத்துடன் அவங்க பணி புரிந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட இந்த துரதிருஷ்டவசமான இந்த சம்பவத்தை விசாரணை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் பிற்பகலுக்கு பிறகு இந்த பகுதிக்கு அவங்க வருகை தர இருக்காங்க. குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தான் இந்த வேலுச்சாமிபுரம். இந்த பகுதியில் தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதுதான் இந்த சாலையின் இருபுறம், அதாவது அவருடைய பிரச்சார பேருந்து நிற்கக்கூடிய இருபுறத்திலும் தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அவர் பேசும் பொழுதே பலர் மயக்கமடைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த காவல்துறையினர் எந்த பகுதி விபத்து நடந்த பகுதிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக சுற்றி வர அந்த விபத்து நடந்த பகுதி, உயிரிழப்பு ஏற்பட்ட பகுதியை சுற்றி வர பேரிகார்டுகள் வைத்து தடுப்புகள் அமைத்து அந்த பகுதியில் தான் விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சாலையின் இருபுறம் கட்டியிருக்காங்க. அதே போல இங்கே தெரியக்கூடிய ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மரத்திலிருந்து பலர் கீழே விழுந்து அதிலிருந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதே போல தான் சாலையின் இருபுறமும் தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த உயிரிழந்த பகுதி இதுதானுங்கிறத காவல்துறையினர் சுட்டி காட்டியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காலை முதலே பொதுமக்கள் இந்த பகுதியை நேரில் பார்வையிட்டு அவங்களுடைய இந்த பகுதியில் தான் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இங்கே தான் ஒரு 39 உயிர் இந்த பகுதியில் தான் உயிர் போனது அப்படின்னு அவங்களும் ஒரு துயரத்துடன் பார்த்து செல்லக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த ஒரு நபர் ஆணையம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நேரடியாக பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. இதற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த கரூர் மாவட்ட காவல்துறையினர் ஏற்கனவே காலை நேரத்தில் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அவங்க சேகரிச்சிருக்காங்க. இங்கே வரக்கூடிய ஒரு நபர் ஆணைய குழுவிடம் அவங்களுக்கு சேகரித்து வச்சிருங்க சாட்சிகள் எல்லாம் அவங்கள்ட்ட வழங்கி அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கே கரூர் பகுதி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த நாடையே இது சோகத்தில் மூழ்கடிச்சிருக்கு. இதுவரை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட 30 பேரின் சடலங்கள் அந்தந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உறவினர்கள் அந்த உடலை வாங்கிட்டு போகும்போது கண்ணீர் மல்க சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல காலை முதலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விபத்திலிருந்து தப்பித்து சென்றவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியும் நம்மளை பல்வேறுவற்ற யோசிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவிலேயே இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி பிரச்சாரத்திலும் இல்லாத அளவிற்கான உயிரிழப்பு
பெய்யுது. 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 10 பேர் சிறுவர்கள். பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நிபந்தனைகளை முழுமையாக கடைப்பிடிச்சிருந்தா இந்த மாதிரியான விபத்துக்களை தவிர்த்திருக்கலாம். விபத்துகள் ஏற்படக்கூடாது, உயிரிழப்புகளை தடுக்கணும்னு தான் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. ஆனால் அந்த நிபந்தனைகளை கடைப்பிடிக்காத காரணம் தான் இது மாதிரியான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடக்குது. குறிப்பாக இங்கே வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தண்ணீர், குடிக்க தண்ணீர், அதே போல் உணவின்றி இங்கே உள்ளவங்க தவிச்சிருக்காங்க. அதே போல் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு தான் மூச்சு திணறி காலையிலேருந்து தண்ணீர் குடிக்காமல் இருந்தவங்க ஒரு மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது அவங்களால வந்து முழுமையாக வந்து அவங்கள ஈடுபடுத்தி இருக்க முடியாது. அவங்களுடைய அனைத்து சத்துக்களும் குறைந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க வந்து மயங்கி விழுந்து 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது வந்து இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலாவது இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்கணுன்றதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற உயிரிழப்புகளை நடக்கக்கூடாது. மேலும் இந்த சம்பவம் கரூரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதிலுமே ஒரு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.